ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜீவராகி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயப்படுறாங்க. நிறைய பேருடைய பதிவுகள் நான் ரொம்ப பார்த்ததில்லை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, அம்மா நான் பல பேர் பதிவுகளை பார்க்குறேன், உக்கர் தெய்வம் வழிபடாதான்னு சொல்கிறாங்க. யாராக கேட்டால் அவங்க பெரிய காளி வராகி அம்மானா வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடினா பல பேர் வராகி அம்மா உபாசகர்கள் சொல்லிட்டு மயான காளியனா பூஜை பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வாக்கு சொல்லியிருக்காங்க. ஈவன் பிராமின்லேயே அஸ்ட்ராலஜி சொல்கிறவங்க நிறைய பேர் ட்ரிப்ளிகே இல்லைன்னா பெரிய சோகால்டு அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்க மூலமாக அவங்களுடைய சிஷ்யர்கள் மூலமாக தான் நான் இந்த வராகி அம்மா பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருந்தேன். அவங்களுடைய பின்புலம் என்று பார்த்தா, அவங்களுடைய பக்திக்கு பின்புலகம் என்று பார்த்தா இந்த வராகி அம்மா அவங்க பண்ணியிருக்க பூஜைகள் புனஸ்காரங்கள், அவங்களுடைய ஆகம விதிகள், அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, உபாசகர்களாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு வராகி அம்மா ஒரு பெரிய மயான காளி மாதிரி காட்டியிருக்காங்க. தயவுசெய்து எதையுமே நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்கன்னு தான் சொல்வேன். ஏனென்று சொன்னால், ஏன்னா அவங்க இரவு நேரத்தில் தான் பலம் ஜாஸ்தி, இரவு நேரத்தில் தான் பலம் ஜாஸ்தின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் இரவு நேரத்தில் வர காளி அப்படின்னு நினைக்கிறாங்க. வராகி அம்மா மயான காளி கிடையாது, ருத்ர தாண்டம் ஆடுற காளி கிடையாது. இரவு நேரத்திலே அம்மாவுக்கு பலம் அதிகம். அதனால் இரவு நேரத்தில் பலம் இருப்பதனால அம்மா காளி கிடையாது. இப்போ காலபைரவர் என்ன, அதுக்கு இணையான ஒரு சக்தி உடையவள் தான் வராகி அம்மா. அந்த அம்மாவுக்கு அதீத சக்தி இரவில் இருக்கும்ன்றதை சொல்கிறாங்களே தவிர, அதற்காக நாம் அனைவருமே இரவு நேரத்தில் தான் வழிபடணும், மயான காளியாக தான் நினைக்கணுன்றது மட்டும் நினைக்காதீங்க. நான் திருப்பி எனக்கு வர பல கேள்விகள், தொடர்ந்து பல அழைப்புகளில் இது தான் கேட்பாங்க எல்லாருமே. எனக்கு பயமாக இருக்குது, வராகி அம்மா கும்பிடலாமான்னு கேட்பாங்க. என்னை சேர்ந்தவங்க பதில் சொல்லும்போது தைரியமாக கும்பிட சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே நாங்கள் அன்பு சார்ந்த ஒரு அன்னையாக தான் நாங்கள் வராகி அம்மாவை பார்க்குறோம். திருப்பி உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். வராகி அம்மா சாதாரண மக்களும் கும்பிடலாம். வராகி அம்மா மயான காளி கிடையாது என்னை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை. அடுத்தது, வராகி அம்மா இரவு நேரத்தில் தான் பவர் அதிகம், அவங்களுக்கு அதீத சக்தின்றதுனால இரவு நேரத்தில் தான் கும்பிடணும் கிடையாது. குடும்பத்தில் வசிப்பவர்கள், குடும்பத்தில் இல்லறத்தில் இருப்பவர்கள் 9 மணிக்குள்ளே வராகி அம்மாவை கும்பிட்டு விடலாம். நம்ம கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம அமைதியாக உறக்கத்தில் செல்லலாம். வராகி அம்மா நம்முடைய கேள்விகளுக்கும் நம்முடைய வேண்டுதலுக்கும் கனவில் பதில் கொடுப்பார்கள். அதுபோல் இரவு நேரத்தில் நமக்கு ஏதாவது அதீத தீய தொல்களைகள் இருக்கும் பட்சத்தில் அம்மா இரவு நேரத்தில் விழித்திருந்து நம்மளை காப்பார்கள். அதற்காக நம்ம இரவு நேரம் வரைக்கும் விடிய இருந்து நம்ம பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெரும்பாலுமாக சாஸ்தோத்திரமான ஒரு குடும்பத்திலலாம் பார்த்துருக்கீங்க. நீங்களே கோயில் பார்த்துருங்கன்னா 6 கால பூஜை இருக்கும். அந்த 6 கால பூஜை கூட ராத்திரி இரவு 10:30 மணி 11 மணியோடு முடிஞ்சிடும். எந்த கோயிலுமே 10:30 மணி 11 மணிக்கு மேலே இரவு நேர அர்த்த ஜாம பூஜை இருக்காது. எப்போதுமே எங்கள் வீட்டு பெரியவங்கன்னா சொல்லுவாங்க, உச்சி நேரத்தில் பூஜை ரொம்ப பண்ணாதன்னுவாங்க. சூரியன் உச்சி ஏறிடுத்தினாலே எங்கள் வீட்டிலனா பெரியவங்கள் எங்களை பூஜை பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அதீத நேரத்துலேயும் எங்களை பூஜை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அகால காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அகால பகல் 12லேருந்து 3 மணிக்கும் பூஜை பண்ண விட மாட்டாங்க, அதுவும் அகால காலம்னுவாங்க. ராத்திரி 9 மணிக்கிட்டேயும் பூஜை பண்ண விட மாட்டாங்க. நவராத்திரி நேரத்தில் கூட 9 மணிக்குள்ளே ஆரத்தி எடுத்துருவாங்க. அது நவராத்திரின்றதுனால ராத்திரி முழுக்க பூஜை பண்ணணும்னு கிடையாது. 9 மணிக்குள்ளே நம்ம பூஜையை முடிக்கிறது தான் குடும்பத்தில் விசேஷம். கோயில்லேயே அப்படி பண்ணுறாங்க. எந்த கோயிலில், பல்லூர் வராகியாக இருக்கட்டும், தஞ்சாவூர் வராகியாக இருக்கட்டும், எல்லா சப்தக்கனி கோயில்களிலும் எந்த கோயிலில் தினமும் இரவு நேரத்தில் வழிபடுறாங்கன்னு பாருங்கள். எந்த கோயிலும் வழிபட மாட்டாங்க. அந்த இரவு நேரம் தெய்வம் உலா வருகின்ற நேரம், தீய சக்திகள் உலா வர நேரம். நம்ம என்ன தான் தெய்வத்தை வழிபட்டாலும் நம்ம மானிட ஜென்மம் தான். தீய சக்தி எப்போ வேணால் நமக்குள்ளே போடலாம், நடமாடிட்டே இருக்கும். அந்த வேவ்லென்த் நம்மளை கவனிக்கலாம். தெருவோவில் போகிறவங்களுக்கும் அதை தெரியும். நம்மளே அறியாமல் நம்மளோட திக்குனாலே போதும், அதோட வேவ்லென்த் நமக்கு கிடச்சிரும். அதால் இரவு நேரத்தில் தயவு செய்து நீங்கள் வராகி அம்மாவை கும்பிடாதீங்க. நானே குறைந்தபட்சம் 11:30 மணி வரைக்கும் நான் முழிச்சிட்ருப்பேன், ப்ரிடிக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அதீத சக்தியை நம்ம ஏன் விலை கொடுத்து வாங்கணும்னு. தயவுசெய்து வராகி பக்தருக்கு ஒரு வேண்டுகோள்,
வராகி அம்மா மயான காளி கிடையாது. அடுத்தது வராகி அம்மா ருத்ரகாளி கிடையாது. வராகி அம்மா சத்ரு சம்ஹாரிணி. அதே போல் வராகி அம்மா லக்ஷ்மி கடாட்சத்தை தருகின்ற கருணைமயமானவள். சந்தோஷமாக கும்பிடுங்க. வராகி அம்மாவை பார்த்து பயப்படவே பயப்படாதுங்க. யாராவது வராகி அம்மா பார்த்து பயப்படுற மாதிரி சொன்னால் உடனே உங்களுடைய யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள். வராகி அம்மா ஃபோட்டோவை 2 நிமிஷம் பாருங்கள். உங்களுக்கு பயம் வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக வரவே வராது. அவங்க பார்க்க அவங்க கண்ணை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கருணை வடிவானவள்ன்றது அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும். தைரியமாக வராகி அம்மாவை கும்பிடுங்க. வராகி அம்மா கும்பிடலாமா சார், பயமாக இருக்குதுன்னு இனிமேல் யாரும் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுக்காதீங்க. இந்த பதிவை பாருங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். தவறான ஒரு அணுகுமுறையை உங்களுக்கு எல்லோரும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. வராகி அம்மா வரங்கள் தருபவள். வராகி அம்மா வளங்களை தருபவள். வராகி அம்மா வல்வினைகளை அழிப்பவள். வராகி அம்மா வழித்துணையாக வருபவள். வராகி அம்மா என்றும் வலிமையாக நம்முடனே இருந்து காப்பவள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இனி ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரட்டும். அதற்கு வராகி அம்மா என்றும் நமக்கு வழித்துணையாக வழிகாட்டுதலோடு வரட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஓம் ஸ்ரீ வராகி தாயை போற்றி. என்றும் அன்புடன் மீண்டும் சந்திப்போம்.